உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப எங்க வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை மாவட்டத்துடைய பன்னியூர் என்ற கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க நாம் தமிழ்ச்சி உறவுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து வாக்கு சேகரிச்சிருக்காங்க அது குறித்தான விவரங்களை தான் நம்ம கேட்டறிவித்து தான் அவங்க வந்திருக்கோம். வாங்க அவரோட பேசுவோம். வணக்கம். உங்க பேரு? என்னோட பேர் கதிரீசன். கதிரீசன். இந்த ஊர்ல வந்து இப்ப எந்த அளவுக்கு வந்து வாக்கு போலிங் ஆயிருக்குது? இதுல நாம் தமிழ் கட்சி வந்து எவ்வளவு வாக்கு பெறும் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் 900 சிற்ற வாக்குகள் பதிவாயிருக்கு. அதுல வந்து சற்றேறக்குரிய ஒரு 300 வாக்குகளுக்கு மிக குறையாம பதிவாயிருக்கும், நமக்காக பதிவாயிருக்கும். இது வந்து கடந்த எல்லா தேர்தல்களையும் விட இந்த தேர்தலுடைய வீச்சும் அதனுடைய தாக்கமும் மிக அதிகமாக இருக்கிறது. அதை நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் எங்க காலத்தில் உணர முடியும். ஒரு ஆகச்சிறந்த ஒரு தத்துவத்தை இந்த கடந்த 10 ஆண்டுகளாக தனித்து எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த சீமானுடைய தம்பிகளுக்கும் இந்த நிலத்தினுடைய இயற்கையின் மீதும் மற்ற எல்லா வளங்களின் மீதும் பற்றும் காதலும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரசியல் கட்சியாக இந்த கட்சி பரிணமித்திருப்பதை மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் பல்வேறு இடங்களிலிருந்தும் பல்வேறுபட்ட வயதின வரம்பிலிருந்தும் நமக்கான வாக்குகள் மிகுதியாகி இருக்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது. இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய இந்த உறவுகள் தான். நான் சென்னையில் இருக்கிறேன் இப்பொழுது வசிப்பிடமாக இருந்தாலும் என்னுடன் பிறந்தவர்கள் இவர்கள் இந்த களத்தை நமதானது கனவாக மாற்றியிருக்கிறார்கள். அதற்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க பேர் நான் சொல்லுங்க. அப்புங்களா? இப்போ சென்ற தேர்தல் நடந்த தேர்தலில் அப்ப எவ்வளவு வாக்கு வாங்கினீங்க? இப்ப எவ்வளவு வந்து வாக்கு? சட்டமன்ற தேர்தல் வந்து 150 வாக்கு வாங்கினீங்க. 169 வாங்கணும். இதாவது இரட்டிப்பாகணும்னு சொல்லிட்டு தான் முடிவு எடுத்து நம்ம இருக்க உறவுகள்லாம் ஒன்று சேர்ந்து குறைஞ்சது 300 தாண்டும், கம்மியாகாது, 300 தாண்டோம்னு சொல்லிட்டு உறுதியா களமாடின்னு இருக்கு. சரி, அதே போல இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லா கிராமங்களையும் பரவலா வந்து வாக்கு இருக்குதா? நாம் கட்சிக்கு கண்டிப்பா இருக்கு. எல்லா சுற்று கிராமத்துல கூட இருக்கு. ஒரு பூத்து இருக்கிற வாக்குச்சாவடி இருக்கிற கூட கண்டிப்பா குறைஞ்சது 50-100 வாக்காவது கண்டிப்பா வாங்கும். ஏன்னா தொடர்ச்சியா இது வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. இங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவே வந்து இங்க கோலச்ச முடியாத ஒரு தொகுதி இது. இப்ப இந்த தொகுதியில் வந்து நாம் கட்சி வந்து எந்த அளவுக்கு பரவலா வந்து ஓட்டுவாங்க? அது கோட்டையில் முளைத்த ஆலமரமாகவும் அரச மரமாகவும் இந்த மரங்கள் எல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரம் எத்தனை பெரிய கோட்டையாக இருந்தாலும் அதை அடித்து நொறுக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் இங்க இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு இருக்கிறது. இந்த களம் அடுத்த 24 நிச்சயமாக நம்மை ஜார்ஜ் கோட்டையிலே கொண்டு நிறுத்தும். அதை எந்த இடத்தில் நிறுத்துகிறது என்பதை இந்த தேர்தல் நமக்கு உறுதிப்படுத்தும். இந்த தேர்தல்ல எந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் பிற கட்சிகள் இருந்து நீங்க எதிர்ப்பால் தான் இது கொடுத்துக்கிறாங்க, டோக்கன் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு தான் காசு, இன்னைக்கு தான் ஓட்டு, நாளைக்கு நாளைக்கு அந்த காசு வரும். நீங்க சத்தியமா சொல்றோம், யாருக்கும் அந்த காசு வராது. நீ அந்த 200 ரூபாய் வச்சு நீங்க ஒன்னும் பண்ண போறதும் இல்ல, வரவே வராது. அப்படியே நீ ஓப்பன சொல்ற, நீ சிரிக்காத, அது வர போறதும் இல்ல சத்தியமா. சரியா? டோக்கன் ஒண்ணும் இல்ல. போட்டியா போட்டியாமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மாற்றம் தான் இங்க நிலையானது, மாறாதது. வேற என்ன தகவல்கள் நடந்தது? மற்ற கட்சியில இருந்து வேற என்ன எதிர்ப்பு? திமுக புதுசா வந்து நாம் தமிழ்ல புதுசா இணைஞ்சிருக்கோம். எங்க ஊர்ல யாருக்குமே பிடிக்கல. நாங்க புதுசா வந்து இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு அண்ணன் மூலியமா நாங்க எல்லாம் இணைஞ்சோம். அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் இதுக்காக போராடி இருக்காரு. தனி ஒரு நபரா இருந்து இத்தனை பேரை உருவாக்கி இருக்காரு. நன்றிங்க. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் நாரையூர் கிராமத்துல வந்திருக்கோம். அங்க வந்து நாம் தமிழ்ச்சி உறவுகள் வந்து இன்னைக்கு நடந்த தேர்தல் சம்பந்தமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்து இருக்கிறாங்க. வாங்க பேசுவோம். உங்க பேர் அதோட? ஐயப்பன்ங்களா? இன்னைக்கு இந்த ஊர்ல வந்து தேர்தல் நடந்திருக்குது. எந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் சம்பாதிச்சு ஓட்டு வந்து நீங்க வாங்கி? இந்த ஊருன்றது இல்லைன்னா பொதுவான விஷயத்துக்கும் நம்ம சீமான் சொல்றது எல்லாமே நம்ம பசங்க நம்ம முடிஞ்ச சின்ன ஒரு ஜாதி வேறுபாடு இல்லாம ஒரு கணக்கா யோசிக்கிறாங்கல்ல, அதோட பொதுவான விஷயம் மாத்திரம் தான். திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்க போனாலும் இப்போதைக்கு கேட்கறது நாம தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு ஒரே விஷயம் தான். கணிசமான வாக்கு வாங்குவீங்களா? ஆனா வாக்கு இப்போ இல்லைனாலும் திரும்ப வாங்குவோன்றது எங்களுக்கு இருக்கு. எங்க அண்ணன் சொல்லி கொடுத்த ஒரே விஷயம், இன்னைக்கு நான் தடிச்சேன் ஒருத்தன் நின்று சொல்லி எங்க சீமான் சொல்லு ஒரு வருஷம் திரும்ப நாங்க நின்று இத்தனை பசங்க இருக்கோம் நான் கேட்கும் போது திரும்ப வாங்குவோன்னு தான் எங்களுக்கு நம்பிக்கை. அவ்வளவுதான்.
திரும்ப அவர் சொன்ன வாழ்க்கை தான் நாங்க பேசிட்டு தான் உட்காந்துருக்கோம். அதுதான் நீங்க சொல்லுங்க. 250. திருவண்ணாமலை மாவட்டத்துல எல்லா இடங்களையும் பரவலா வந்து பொதுவா இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை திமுக உடைய கோட்டைன்னு சொல்றாங்க. என்ன சார், 250? பரவலா இங்க வந்து வாக்கு வாங்குறாங்களா? இல்ல. நம்ம ஊர்ல ஒரு 1500 அது குறைஞ்சபட்சம் இருபத்தெல்லாம் முடிஞ்சிச்சு. வெறும் 21 போன முறை 150 வாங்கணும், இந்த முறை டபுள் வாங்கணும். டபுளா வாங்குறீங்க, கண்டிப்பா வாங்குறீங்க. கோபி உஷாரா இருக்கு. இப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. மக்கள் கட்சி சின்னங்கள் சேர்ந்திருக்கு. மைக் சின்னம் சேர்ந்திருக்கா? மைக் சின்னம் சேர்ந்திருக்கு. ரொம்ப 25 நாள் தான் நேரம். என்ன ஒண்ணு விவசாய சின்னம் வந்தால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. அது பக்கத்துலயே விவசாய சின்னம் வருது, அதனால மைக் சின்னம் பக்கத்துலயே வருது. ஆமா பக்கத்துலயே வரதால அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. கொஞ்சம் மாறி போறதால கொஞ்சம் கம்மியாகலாம். 200 ரோடுக்கு மேல வரும். ஆனா இருந்தாலும் 25 நாளுக்குள்ள வந்து நீங்க மைக் சின்னம் கொண்டு சேர்த்திருக்கீங்க. சேர்த்தாச்சு. எல்லாருக்கும் தெரியும். வீட்லயும் பசங்களாம் அதுக்கு தான் போட்டாங்க. பெரியவங்க தான் மாறாம இருக்காங்க. மாறுவாங்க வருங்காலத்துல. போடுங்கன்னா எவ்வளவு தருவீங்க அது மாதிரி தான் கேட்கறாங்க. உமை பார்வதி ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்களா? ஓட்டுக்கு டோக்கன் மட்டும் கொடுத்துருக்காங்க திமுக. பணம் தரல. ஓட்டு போட்ட பிறகு தரேன். ஆனா எதா இருந்தாலும் இப்போ ஆனா கண்டிப்பா கொடுப்போம். ஓட்டு போட்டு வாங்க நான் தரேன் அப்படின்னு டோக்கன் மட்டும் கொடுத்துருக்காங்க. எங்க பின்னாடி இருக்கவங்க யாரும் காசு வாங்கி ஓட்டு போட மாட்டாங்க. எங்க ஊர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. அடுத்த நாம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் வீரபாண்டிங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இங்க வாக்குப்பதிவு வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. அங்க ஒரு உறவுகிட்ட வந்து நம்ம இப்போ வந்து யாருக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்கன்றத பத்தி நம்ம கேட்க போறோம். வாங்க போவோம். வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க தொடர்ச்சியா வந்து இந்த ஊர்ல வந்து வேற வேற கட்சிக்கு வாக்கு செலுத்திருப்பீங்க. இன்னைக்கு யாருக்கு வாக்கு செலுத்துனீங்க நீங்க? அண்ணன் சீமானு மைக் சின்னத்துக்காக போட்டேன் இன்னைக்கு. ஏன் நீங்க தொடர்ச்சியா நீங்க வேற திமுக அதிமுக ஓட்டு போட்டீங்க? இப்ப அண்ணா திமுக பிராடு கட்சி வந்து நம்ம நாட்டுல எதுவுமே நல்லது நடக்கல. அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணன் சீமான் வந்தோடனே ஸ்டெப் எடுத்தோடனே நல்லதாவோட நீங்க நான் போட்டுருக்கேன். மைக் சின்னத்துக்கு போட்டுருக்கேன். ஒரு மாறுதலுக்காக வேற கட்சி அதுக்காக போட்டேன். அண்ணன் வரதுல பண்ணுவாரு கேரண்டி. அதுக்காக நான் ஓட்டு போடுறேன். அவர் மேல நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு. தொடர்ச்சியா பேச்சா எனக்கு எல்லாமே பாப்பேன். நான் டெய்லி பாக்குறேன். பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுதான் அண்ணனுக்கு ஓட்டு போட்டேன். தேர்ந்தெடுத்து போட்டு இருக்கிறேன்ப்பா. நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் 10 பேர் சொல்லிக்கிறேன். நான் நல்லா போடுறாங்க. ஆமா